IELTS சீரீஸ்ல இப்போ நம்மளுக்கு இருக்கிறது ஸ்பீக்கிங் பேட்டர்ன். இதை எப்படி பண்ணுவாங்க, இதுல ஸ்கோர் 8 எப்படி வாங்குறது, இதை எப்படி இவால்வேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்மள்ட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஹலோ மக்களே, திஸ் இஸ் தர்ஷனா. இப்போ நான் சொன்ன எல்லா கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பெட்டி பாக்ஸ். நம்ம IELTS சீரீஸ்ல லிஸ்னிங் எப்படி பண்ணுவாங்க, ரீடிங் எப்படி பண்ணுவாங்க, ரைட்டிங் எப்படி பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ சீரீஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்பீக்கிங் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸ்பீக்கிங் பேட்டர்னோட டைம் ஸ்லாட் உங்களுக்கு 30 minutes புக் பண்ணுவாங்க. ரொம்ப ரேரான கேசஸ்ல மட்டும்தான் இது லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங், எக்ஸாம் எழுதுற சேம் டேல இருக்கும். முக்காவாசி நாள் இது ஒரு டிஃப்ரெண்ட் டே இருக்கும். +or-7 டேஸ்க்குள்ள இந்த எக்ஸாமோட ஸ்லாட் உங்களுக்கு புக் பண்ணி மெசேஜும் அனுப்புவாங்க. ஸ்பீக்கிங்ல உங்களுக்கு மொத்தம் 3 parts இருக்கு. Part 1 is interview and a discussion. Part 2 is cue card. Part 3 is an extended discussion. Part 1 introduction and an interview. இதுல ரொம்ப பேசிக்கான questions and discussion இருக்கும். லைக் உங்களை பத்தி கேட்பாங்க, உங்களோட ஸ்கூல் பத்தியோ இல்ல உங்களோட ஒர்க் பத்தியோ காமனான questions லைக் your hobby, இந்த மாதிரியான questions Part 1ல இருக்கும். Part 2 is talk on the topic or the cue card. So இந்த பார்ட்ல உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க which will have your topic and questions related to that. இந்த டாபிக்ல தான் நீங்க 2 minutesக்கு பேசணும். 2 minutesக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 1 minute டைம் கொடுப்பாங்க. கூடவே பேப்பர் அண்ட் பென்சில் கொடுப்பாங்க. நம்ம நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அந்த 2 minutes பேசுறதுக்காக. Part 3 is extended discussion. இந்த extended discussion எப்படி இருக்கும்னா, நம்ம Part 2ல பேசின டாபிக் சம்பந்தப்பட்டு ஜெனரலான கொஸ்டின்ஸ் எழுதி கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் ஸ்பீக்கிங் பேட்டர்ன். இதுதான் உங்களோட எக்ஸாம் சென்டர்ல நடக்கும். இப்போ how and what happens அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம் சென்டர்ல உங்களோட டெஸ்ட் ஸ்டார்ட் ஆன மினிட்ல இருந்து இன்விஜிலேட்டர் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்விஜிலேட்டர் ஆர் த எக்ஸாமினர் 2 பேருமே ஒரே ஆளு தான். ஸோ உள்ள போனதுல இருந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ என்ஷூர் யூ டாக் ஓன்லி இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் உங்களோட ஐடி வாங்கி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. அந்த செக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு Part 1 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, which is your interview and the discussion. And as I said, Part 1ல basic questions தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு tell me about yourself, இல்லை உங்க ஹாபி, உங்க ஒர்க், உங்களோட ஸ்கூல், உங்களோட காலேஜ், உங்களோட ஊர், இந்த மாதிரி ஏதாவது தான் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் பேசினா என்ன மாதிரியான கான்டென்ட் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு முதலையே யோசிச்சு வச்சுக்கிட்டு போறது இஸ் ஆல்வேஸ் சஜஸ்டட். நெக்ஸ்ட் Part 2. Part 1 முடிஞ்ச உடனேயே உங்களோட எக்ஸாமினர் உங்ககிட்ட அந்த கியூ கார்டை கொடுத்துருவாங்க. கியூ கார்டு கொடுக்குறப்பயே கூடயே ஒரு பேப்பரையும் ஒரு பென்சிலையும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கியூ கார்டில் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை சுற்றி உங்களோட கான்டென்ட் இருக்கணும். இதுல 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்று ஜென்ரல் கொஸ்டின்ஸ், இன்னொன்று ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ். ஜென்ரல் கொஸ்டின்ஸ்னா இப்போ என் கேஸ்ல என்கிட்ட கேட்ட கொஸ்டின், உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண விமென் யாரு, இவங்க உங்களை என்ன ஸ்டேஜ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியெல்லாம் நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க அப்படின்றது தான் என்னோட கியூ கார்டில் இருந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் IELTS ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல எனக்கு ஒன் ஆஃப் த டைம் என்ன கொஸ்டின் இருந்ததுன்னா, உங்க கண்ட்ரியில லாங்கஸ்ட் ரன்னிங் ரிவர் என்ன, இதை சுத்தி இருக்கிற வெஜிடேஷன் என்ன, அதை சுத்தி நடக்கிற எக்கானமி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ இப்போ ஜென்ரல் கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸுக்கு பேசிக்கலி நம்மளுக்கே கொஞ்சம் ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ சில ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல நம்ம எதையாவது போய் கதையெல்லாம் அடிக்க முடியாது. ஜென்ரலா என்கிட்ட கேட்ட மாதிரி கொஸ்டின் கேட்டா ஒரு பேட்டர்ன் வச்சு ஆன்சர் பண்ணலாம். என்ன பேட்டர்ன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்கிட்ட கேட்ட கொஸ்டின் உங்களை இன்ஸ்பயர் பண்ண விமென் யாரு அப்படிங்கிறது தான். ஸோ யூஸ்வலி இன்ஸ்பிரேஷன் ஒரு ஆளா இருக்க மாட்டாங்க இல்லையா. ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு ஒரு ஆள் இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க. லைக் சைல்டுஹுட்ல ஒரு ஆளை ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் காலேஜ் போறப்போ இன்னொரு ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நம்மள ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. இதை நான் யோசிச்சு நான் ஒரு 3 பேரை பிக் பண்ணி வச்சிருந்தேன். இந்த 3 பேருக்கும் என்கிட்ட கேட்டிருந்த ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸுக்கும் செட் ஆகுற மாதிரி சுச்சுவேஷன்ஸை கூட யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இது எல்லாத்தையுமே புல்லட் பாயிண்ட்ஸா கொடுத்திருந்த பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எக்ஸாமினர் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன உடனேயே ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங். நான் ஸ்டார்ட் பண்ணதே எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, you can't be inspired by one person. So என்னோட லைஃப்ல வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வேரியஸ் விமென் என்ன இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. I would like to talk about 3 of them அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நான் பேசினதுனால என்னால 2 minutesக்கு ஃபுல்லாவுமே பேச முடிஞ்சிச்சு. எண்ட் ஆஃப் 2 minutes எக்ஸாமினர் தான் ஸ்டாப் சொன்னாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் that you talk for full 2 minutes. எக்ஸாமினர் உங்களுக்கு ஸ்டாப் சொல்ற வரைக்கும் உங்ககிட்ட கான்டென்ட் இருக்கணும்.
இந்த பேட்டர்னை எப்படி சொல்லுவாங்கன்னா பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற டாபிக்ல உங்களால் பாஸ்ட் இன்சிடென்ட், ப்ரெசென்ட் இன்சிடென்ட் அண்ட் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டென்ட்டையோ இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோ பண்ண முடிஞ்சதுன்னா it's always recommended you use that formula for the general questions. So part 3 extended discussion. முன்னாடி பார்ட்ல கொடுத்த கொஸ்டினுக்கு ஃபாலோ அப்டா நிறைய கொஸ்டின் இருக்கும். இப்போ விமன் இன்ஸ்பிரேஷன் பத்தி பேசினதுனால எதனால இன்ஸ்பயர் ஆகணும், எப்படி எல்லாம் விமன் இந்த சொசைட்டில இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட growth or கெரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இந்த கொஸ்டினுக்குமே நம்ம ப்ராப்பரா ஆன்சர் பண்ணணும். பார்ட் 3 முடிஞ்ச உடனே we are done with the discussion, you can leave for the day அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ இந்த ரவுண்டோட டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. இது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு உள்ள எவ்வளோ பயமா இருந்தாலும் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அப்பனா தான் நம்மளால ஃப்ளூயண்டா பேச முடியும். முடிஞ்ச அளவுக்கு வாட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம கடகடன்னு பேசுறோமா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இங்க நம்ம காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் எல்லாம் யோசிக்க வேண்டியது கிடையாது. நீங்க ஃப்ளூயண்டா பேசுறத மட்டுமே யோசிங்க. இதை பண்ணிருக்கலாமோ அதை பண்ணிருக்கலாமோன்னு நம்ம போன தடவை பேசின சென்டென்ஸை ப்ரெசென்ட்ல யோசிச்சுட்டு இருக்காதீங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு கண்டினியூஸா போய்கிட்டே இருங்க. ஐஎல்ஸ் ரைட்டிங்க்கு எதையாவது பத்தி ரைட் பண்ணி பழகுக அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த டாபிக்கு ஏதாவது ஒரு டாபிக்கை பிக் பண்ணி 2 மினிட்ஸா பேசி பாருங்க. சேம் கூகுள் கிட்ட போனீங்கன்னா ஐஎல்ஸோட ஸ்பீக்கிங் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கியூ கார்டு இருக்கு ஆல்ரெடி, டம்ப்ஸ் மாதிரி. அந்த கியூ கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டாபிக்குக்கும் நம்மளால 2 மினிட்ஸ் பேச முடியுதா, அட்லீஸ்ட் தாட்ஸ் ஏதாச்சும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜென்ரலான டாபிக்கு பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணுங்க. அதே சமயம் ஜென்ரல் நாலேஜுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் கான்டென்ட் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ வர ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் தேடி கொஞ்சமாச்சும் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரியை நீங்க எப்படி வேணா பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்டா தப்பா, நீங்க எவ்வளவு ஜென்யூனா சொல்லியிருக்கீங்க, எவ்வளவு சூப்பர் டூப்பரா சொல்றீங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க யூஸ் பண்ணிருக்கிற இங்கிலீஷ் அண்ட் அதோட கிராமர், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யோர் லாங்குவேஜ் அண்ட் நாட் ஆன் த கான்டென்ட். இப்போ என்கிட்ட கேட்ட மாதிரி மோஸ்ட் இன்ஸ்பயர்ட் பர்சன் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வந்தோடனே நம்ம பெரிய ஆளுங்க, கல்பனா சாவ்லா இல்லாட்டினா கிரண் பேடி இந்த மாதிரி யோசிக்காம உங்க லைஃப்ல இருக்கிற காமன் பர்சன், லைக் உங்க அம்மாவோ இல்லை உங்க டீச்சரோ இல்லை உங்க கூட ஒர்க் பண்ற ஒரு கொலீகோ கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பேரை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க லாங்குவேஜ்ல எவ்வளோ ஸ்டோரி பில்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடியம்ஸ், ஃப்ரேசஸ் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பெருசா யூஸ் பண்ணணும்னு எல்லாம் யோசிக்காதீங்க. ஆன் த ஃப்ளோ உங்களுக்கு வந்ததுன்னா ஓகே, வரலனாலும் பரவாயில்ல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். பேச லாங்குவேஜ் ஈஸியாக வரும், செட்டும் ஆகிடும். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எக்ஸாமினர் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்க உள்ள என்டர் ஆன உடனேலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வெளில வர வரைக்கும் இந்த ரெக்கார்டிங் ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம கிட்ட பேசுறவங்க ஒரு எக்ஸாமினர் இந்த ரெக்கார்டிங்கை எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினரும் அதை எக்ஸாமின் பண்ணி மார்க்ஸ் போடுவாங்க. நான் என்னோட ஐஎல்ஸ்ல 8.5 ஆன் ஸ்பீக்கிங் வாங்கினேன். அதை வாங்கினதுக்கு உண்டான மெயினான காரணம் நான் கண்டினியூஸா பேசிட்டு இருந்தது மட்டும்தான். எந்த கொஸ்டினா இருந்தாலும் எக்ஸாமினர் ஸ்டாப் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போற வரைக்குமே என்னோட கான்டென்ட் இருந்தது. அதே மாதிரி அப்படிங்கிற மாதிரியான சவுண்ட்ஸ் எதுவுமே இல்லாம நெக்ஸ்ட் வேர்ட்ஸை போட்டு பேச ஆரம்பிச்சேன். இந்த பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற டெக்னிக் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு டு ஸ்கோர் த 8.5 பிகாஸ் 2 மினிட்ஸ் கண்டினியூஸா பேசுறது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். This is all about the speaking pattern, guys. All the best for your speaking pattern. Again, stay confident. ஐஎல்ஸ்ல இருக்கிற பேலன்ஸ் செக்ஷன்ஸ் பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூட போடுறேன், போய் செக் பண்ணுங்க. இது இல்லாம ஐஎல்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் அந்த வீடியோ ட்ரை பண்றேன். இன்னும் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வீடியோ தான், ஆன் த எக்ஸாம் டே எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் ப்ரிப்பேர்டா போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடுறேன்.
That's it guys. Stay connected, stay focused, prepare well for your exams. Subscribe பண்ணுங்க, கீழ bell icon click பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். And did you see ரேகா நிறைய short video recipes போட்டுட்டு இருக்காங்க. அதையும் போய் short sectionல check பண்ணுங்க. Stay healthy and stay happy. Bye bye. Signing off, Darshna.